மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 நற்செய்திக்குள் நற்செய்தி என்று அழைக்கப்படுகின்றது. ஆறுதல் பெறுகின்றவர்கள் காயப்படுகின்றவர்களாகவும், காயப்பட்டவர்கள் ஆறுதல் அடைகின்றவர்களாகவும் இந்த நற்செய்தியானது வருகின்றது. நாம் நம்முடைய வாழ்விலே யாராக இருக்கப் போகின்றோம்? இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஆறுதல் பெறுகின்றவர்களாக இருக்கப் போகின்றோமா? அல்லது அந்த பரிசேயர்களை போன்றும் சதுசேயர்களை போன்றும் ஆணவத்தோடும் மமதையோடும் கர்வத்தோடும் இருக்கின்ற பொழுது காயப்படுகின்றவர்களாக இருக்கப் போகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பேரன்பு எங்கே தேவை இருக்கின்றதோ அங்கே ஆறாக பாய்ந்தோடுவதாக இருக்கின்றது. எத்தகையதொரு நிலையிலிருந்து அவருடைய பேரன்பை சுவைக்கப் போகின்றோம் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனவருந்தி எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் சாடை. எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. இரக்கம் மிகுந்த எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உம் அருளால் மட்டுமே அந்த பணியை தகுந்த முறையில் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து வந்துள்ளோம். எனவே உம்முடைய அருள்வாக்காலும் அருட்சாதனத்தாலும் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அருளும். அந்த விசுவாசத்தினால் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் எதிர்கொள்ளும் தடைகளை மேற்கொண்டு நீர் வாக்களிக்கும் வாழ்வை பெற்றுக்கொள்ள விரைந்து செல்வோமாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்காக உரியவர்களாய் இருக்கிறோம். திருத்துதர் பவுல் ரோமேலுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறைவசனங்கள் 7-12 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம்.
இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இருக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் குற்றம் காண்கிறீர்கள்? ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள்? நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன்னிறுத்தப்படுவோம் அல்லவா? ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலும். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புயலுக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து
கடவுளின் தூதரடியை மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. காணிக்கை பாடல். அப்பத்தை முக கொடுக்கணும். இது எங்களுக்கு வாழ்வெடுக்கும் அப்பமாக மாறும் இரவிலும் என்று வாழ்க்கை பெறுவாராக. ஆண்டவரின் போற்றுவர்கள் பெருக்கலாம் ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை குடி மணி இந்த ரசத்தை முக கொடுக்கின்ற அப்பமாக மாறும் இரவிலும் என்று வாழ்க்கை பெறுவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை நடத்துதலுக்காகவும் உமது கை நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. வானக தந்தையே இறைவா, நாங்கள் கொண்டு வரும் காணிக்கை தூய புனித பலியாகவும் திருமுன் எழுவதாக. இது எங்களுக்கு உம்முடைய முழுமையான இரக்கத்தை பெற்று தந்து எங்களை வாழ்விக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை ஏற்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது பேரன்பினால் நீர் மனிதராகிய எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே எமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அநேனியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர் வானம் பூமியும் மது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை இந்த வழியை தங்களுடைய இல்லங்களிலிருந்து கண்டு ஜெபிக்கின்ற முடிய மக்களை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் கண்டு இந்த வழியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உடைய மக்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீர்தாமே நிறைவேற்றி அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாழ்வை நோக்கி பயணிக்குமாறு வழிவகை செய்யுமாறு ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உடன் பிறந்தோர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உலகத்தில்
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடன் பிறப்பு உண்டாக்குவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுடன் பிறத்தவங்களுக்காக ஒரு வரிவிறக்கத்தாழை மூலத்தங்கள் காத்திருமாறு ஒரு நாடாக. இது இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் திருவுடன் திருத்தம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
சகோதரிகளையும் பொருளகர்களையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கடின கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பை பாதுகாப்பை கொடுத்துள்ளோம். நமது பணியில் எங்களை ஒரு கருவியை பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். நன்றி கூறி ஒன்றாடுவோமாக. என்றும் வாழும் தந்தையே இறைவா, வாழ்வுக்கு வழிகாட்டும் வார்த்தையிலும் நிறை மகிழ்ச்சி அளிக்கும் விருந்திலும் உம்மை சந்திக்க அருள் கூர்ந்தமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். நீர் காட்டும் பாதையில் நடந்து நீர் வாக்களிக்கும் நிறை மகிழ்ச்சியை இப்பொழுதே முன் சுவைக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஆறுதல் பெறுகின்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பரிசுத்தாவின் பெயராலே மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் அர்ச்சிக்கப்படுவதாக. உடைய ராஜ்யம் வருக. உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தர் தனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தர் தனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தர் தனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தர் தனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தர் தனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தர் தனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தர் தனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தர் தனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தர் தனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தர் தனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நீ எந்தன் பாறை என் அரணாமே இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அடையாளம்
ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமீன். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். மரியே வாழ்க.